வெல்கம் டு எஸ்டிஆர் vlogs தேனி. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம எப்படி சாமியை வழிபடணும், எந்த நேரத்தில் தங்கம் வாங்கலாம், தங்கம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரோட படமோ அல்லது சிலையோ இதுக்கு மாலை அணிவித்து மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்து அன்றைய நாளில் மறக்காமல் கடையில் உப்பு மஞ்சள் வாங்கி சாமிக்கு படைச்சிட்டு நம்மளால் முடிஞ்ச மலர் என்ன மலராக வேணாலும் இருக்கலாம், மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச தாமரை மலர் கிடைச்சா ரொம்ப விசேஷம், வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் ஏதாவது ஒரு மலரை சாமிக்கு படைக்கலாம். துளசி இலைகள், மருதாணி இலை, பழங்கள், அன்னைக்கு நெய்வேத்தியமாக அவலால் செய்யப்பட்ட பாயாசம் இல்லைன்னா பால் பாயாசம் இதை வச்சு தூப ஆராதனை காட்டி விளக்கேற்றி சாமி கும்பிட்றது ரொம்பவே சிறப்பான விஷயம். இது இல்லாமல் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்த குன்றின் மணி, கிராம்பு, கோமதி சக்கரம், சோவி, ஏலக்காய், பச்சை கற்பூரம், தாமரை விதை இது எல்லாமே நம்ம சாமி ரூமில் எப்பயுமே லக்ஷ்மி தாயார் முன்னாடி இருக்கிறது மிக மிக சிறப்பான ஒரு விஷயமாகும். இது போக மஞ்சள் குங்குமம் எப்பயுமே சாமி ரூமில் நமக்கு கட்டாயமாக. இந்த பொருட்கள் எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக கிடைச்சா உங்கள் பூஜை அறையிலையும் வாங்கி வைங்க. மகாலட்சுமி தாயார் இந்த பொருளெல்லாம் ஈர்த்து செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவி செய்யும். அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்குறதுக்கான சரியான நேரம் என்ன அப்படின்னா, ஏப்ரல் 29 அன்று மாலை 5:31 மணியிலிருந்து தொடங்கி ஏப்ரல் 30 அன்று பிற்பகல் 2:12 மணிக்கு தான் அக்ஷய திருதி முடிவடைகிறது. இந்த நாள் தங்கம் வாங்குறதுக்கு மிகவும் உகந்த நேரமாக கருதப்படுகிறது. அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம வாங்கக்கூடிய தங்கம் நமக்கு மங்களகரமான ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது. இந்த நாளில் தங்கம் வாங்குறது மூலயமா செல்வமும் அதிர்ஷ்டமும் அதிகமாகும் அப்படின்னு கட்டாயமாக நம்பப்படுகிறது. நீங்களும் உங்களால் முடிஞ்ச தங்கம் வெள்ளி அந்த நாளில் வாங்க. இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அந்த நாளில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்களால் முடிஞ்ச தானங்களை மற்றவங்களுக்கு செய்யணும். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். ஏன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு தான் அன்னபூர்ணி தாயார் பிறந்த நாளாக கருதப்படுகிறது. உங்களால் முடிஞ்ச அன்னதானமோ, அரிசி தானமோ, ஆடைகள் தானமோ, தானிய தானமோ, கல்வி தானமோ, நிலதானமோ, தங்கம் வெள்ளி பொன் தானமோ இதில் என்ன உங்களால் முடியுமோ உங்களால் முடிஞ்ச ஒருத்தருக்காவது இந்த தானத்தை கட்டாயமாக செய்யுங்க. இதெல்லாம் செய்யும்போது தான் நம்மளோட பூஜை முழுமையாக நிறைவடையுது. தேங்க்யூ ஸோ மச்.